மீண்டும் மீண்டும் சுவாமி கோவிந்தா, சுவாமி கோவிந்தா என்று அழைத்துக் கொண்டே இருந்தார் அகத்தியர். அதுவரை அன்னநடை போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர். அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா என்று வேக வேகமாக உச்சரிக்க அது கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது. கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது 108 முறை ஆனதும் பெருமாள் நின்றார். திரும்பி பார்த்தார். அகத்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார். பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார். பின்னர், இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா என்பதே. நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சிப்படுத்தினீர். நீர் மட்டுமல்ல, இனி யார் யார் எல்லாம் தம் ஜீவனாகிய பசுவினை என்னிடம் சேர்ப்பிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவர்களை நோக்கி அனுக்கிரகம் செய்வேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.